போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாடாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாடாதே. ஆற்றின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. ஆற்றின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் தான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்குவே. பொருத்தனையோடு சொல்லுவோம். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே.
துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் வீடுகளிலே கரங்களை தட்டி நம்மை விடுவித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். அறிக்கையிடுவோம். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். சொல்லுவோம். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். உன்னை உன் குடும்பத்தை சத்துருவின் கோட்டைகளை, திட்டங்கள் கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நம்மோடு இருக்கிறவர் நல்லவர், வல்லவர், விடுவிக்கிறவர். எஸ், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னால்
வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்படி எல்லாரும் எழுப்பி நின்று, நீர் என்னோடு எங்கள் குடும்பத்தோடு எங்கள் திருச்சபையோடு இருக்கிறீர், வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி இல்லை, வெற்றி. ஓ, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவோடு என்று பாடுவோம். கிறிஸ்துவோடு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மீண்டும் சொல்லுவோம். கிறிஸ்துவோடு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவால் வாழும் எனக்கு. உம்மால் தாங்க வாழ்கிறோயா, பிழைக்கிறோம், அசைகிறோம். கிறிஸ்துவால் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. சொல்லுவோம். செல்கிறா, வெற்றி பவனி செல்கிறா. சாத்தானின் அதிகாரமெல்லாம் ஆமென் பறித்து கொண்டா. சொல்லுவோம். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா. இயேசு காலாலே மீதித்து விட்டா, இயேசு காலாலே மீதித்து விட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். எஸ், வெற்றி தர நல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. சொல்லுவோம். சுற்றிலும் இருக்கிற எல்லா கிரியைகளுக்கும் எஸ் வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. விடுவிக்க நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா. சத்துருவின் திட்டங்களில் இருந்து எங்களை தூக்கி எடுக்க நீர் வல்லவர். ஹல்லேலூயா. சத்துருவுடைய கோட்டைகள் தகர்க்கப்படுகிறபடினால் கரம் தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்தவர் நீர்தான், கைவிட மாட்டீர். எங்களை அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர், தீங்கு நின்று பாதுகாப்பீரையா. சொன்னதை செய்வி, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவர். அப்பா, நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீரே எங்களை தெரிந்து கொண்டே, நீரே எங்களை அழைத்தே, நீரே எங்களை நிலைநிறுத்துவே. நீரே அப்பா மகிமையிலே எங்களை சேர்ப்பே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு லாக்டவுன் பீரியடில் இருக்கிறோம். இது என்றைக்கு முடியும் என்ற கேள்வியோடு இந்தியா, தமிழ்நாடு
கர்த்தரை அறிந்த அறியாத மக்கள் யாவரும் ஒரு கேள்வியோடு இருக்கிற இந்த நாட்களிலே, இந்த நாளில் தானே கர்த்தர் உங்களோடு தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற ஆண்டவர். தன்னுடைய ஊழியக்காரர்களை காற்றாகவும் அக்னியாகவும் எடுத்து பயன்படுத்துகிற ஆண்டவர். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படி எங்களை அனுப்புகிற ஆண்டவர் உங்களோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் மிகவும் அறிந்த பகுதி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வார்த்தையும் கூட. சங்கீதம் 40:11 பின்பகுதி, உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் என்னை காக்க கடவது. Let your unfailing love, let your unfailing love, because he is the unfailing God. Jesus never change. ஆண்டவர் என்றும் மாறாதவர். அவரது கிருபை மாறுவது இல்லை. அவர் தன்னைத்தாம் மறுதலிக்க மாட்டார். Let your unfailing love and faithfulness always in everywhere protect me. எல்லா இடங்களிலேயும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, உன்னை பாதுகாக்கிறவர். என்னை கொண்டு உன்னோடு, நம்முடைய திருச்சபையோடு இந்த வார்த்தையை கேட்கிற, தூரத்திலிருந்து கேட்கிற, இந்த ஆலயத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வேளையில் கூட தற்செயலாக பார்ப்பதை போல பார்க்கிற கேட்கிற உங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், let my unfailing love, என்னுடைய மாறாத கிருபை and faithfulness always protect you. உன்னை அது பாதுகாக்கும், உன்னை அது பாதுகாக்கும். நான் உங்களோடு 3 காரியங்களை விவரிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு நாளில் அதை விவரிக்க முடியாது. முதலாவது, உன்னை எப்பொழுதும் காக்கிற ஆண்டவர். எப்பொழுதும் என்னை காக்க கடவது. இரண்டாவது, அந்த கிருபை உள்ள ஆண்டவர். அதை நாம் தொடர்ந்து தியானித்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு ஜனவரி 1 தேதியில் தானே 103 சங்கீதம் 4 இருந்து கர்த்தர் நம்முடைய திருச்சபையோடு பேசினார். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவேன் என்று. அதை கேட்ட பொழுது, அந்த வார்த்தையை தியானித்த பொழுது ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், அவைகளினால் என்னை, என் குடும்பத்தை முடிசூட்ட போகிறார் என்று. ஆனால் இன்னொரு பக்கம், ஏன் இந்த இரக்கம் தேவைப்படுகிறது? ஏன் இறங்குவேன், இரக்கத்தினால் முடிசூட்டுவேன் என்று சொல்லுகிறார்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருமோ என்று சொல்லித்தான் இந்த ஆண்டை நாம் துவக்கினோம், பயத்தோடும் பக்தியோடும். ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவர் பேரில் உள்ள நம்பிக்கை. அவர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பார். என் அக்கிரமங்களை மன்னித்தது மட்டுமல்ல, என் நோய்களை குணமாக்கினது மட்டுமல்ல, கழுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயது போல மாற்றுகிறவர் மட்டுமல்ல, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு இந்த ஆண்டு அவர் உதவி செய்வார், செய்கிறவர் மட்டுமல்ல, கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். தனது வழிகளை ஊழியக்காரருக்கும், மோசேக்கும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியர்களுக்கும், திருச்சபையை நடத்துகிற ஆயர்களுக்கும் அவர் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அந்த கிரியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், அவரை ஆராதிக்கிற உனக்கும் அவர் வெளிப்படுத்துவார். உன் பிராணனை அழிவுக்கு அவர் விலக்கி மீட்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் என்று அவர் நம்மோடு பேசினார். எத்தனை உண்மை! அந்த இரக்கம் எல்லா குடும்பங்களுக்கும் தேவைப்பட்டது. அறிந்திருக்கிறீர்களா? பணம் உள்ளவர்களுக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் அது தேவைப்பட்டது. பெரிய இடத்தில் பிறந்தவர்களுக்கும், ஏன் நடிகர்களுக்கு கூட ஆண்டவருடைய இரக்கம் கிடைத்தபடியினால் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள், அவருடைய வாழ்வை எடுத்து பாருங்கள். இந்த ஆண்டு ஜனவரி 1 தேதி நம்மோடு ஓட்டத்தை துவக்கினவர்கள் இன்று அவர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
உன் குடும்பத்தில் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். அலைகள் கொந்தளிக்கிறது, ஆனால் இம்மட்டும் வா, மிஞ்சு வராதே, உன் அலைகளின் பெருமை அடங்க கடவது என்று சொல்லி அவர் அதட்டி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மையும் நம்முடைய திருச்சபை மக்களையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் இன்னும் தேவை. அந்த கிருபையும் இரக்கமும், அந்த கிருபையும் சமாதானமும், அந்த கிருபையும் உண்மையும் உன்னை எப்பொழுதும் காக்கப் போகிறது. உன் குடும்பத்தை அது காக்கப் போகிறது. நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறேன். செய்தித்தாள்களை பார்க்கிறேன், வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்கிறேன், ஃபோன் கால்ஸில் என்னோடு வருகிற காரியங்களிலே தொடர்பு கொள்ளுகிற வேளையிலே எல்லாம் நல்ல செய்திகள் என்று சொல்ல முடியவில்லை. இந்த இடத்திற்கு நான் வருவதற்கு முன்பு என்னோடு தொடர்பு கொண்ட ஒரு நபர் சொன்னார், அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு உதவி கேட்டார். மதுரையில் ஒரு பிரபல்யமான ஒரு திருச்சபையை சார்ந்த ஒரு தகப்பனை கோவிடுக்கு அட்மிட் பண்ண கொண்டு போனார் ஒரு மகன். தகப்பனாருக்கு ஒரு நல்ல சிகிச்சை பெறும் ஒரு இடத்தை பெற்றுக் கொடுத்து வீட்டுக்கு வந்தால் இவருக்கு கோவிட் பாசிட்டிவ். இவர் அடுத்து ஒரு இடத்தை தேடி அட்மிட் ஆனார். முதலாவது மகன் மரித்தார், 44 வயது. இரண்டாவது நாள் அவருடைய தகப்பனார் மரித்தார். இந்த 2 பேரையும் அடக்கம் பண்ணுவதற்கு என்னிடத்திலே இடம் கேட்டார்கள். நான் அதற்கு மிக மிக வருத்தத்தோடு, ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கிறது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதன் பின்பு எனக்கு பல அலுவல்கள் வந்தது. ஆனால் இன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள் அந்த இடத்தை சொன்னீங்க, ஆனால் எடுத்து செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அதனால் மதுரை கார்பரேஷன்லேருந்து கிரிமினேஷன் கிரவுண்டுக்கு அவங்க 2 பாடியும் கொண்டு போயிட்டாங்க. ஒருவர் கூட அந்த குடும்பத்தில் உதவி செய்ய இல்லை. அவருடைய வயதான அந்த பையனுடைய தாயார் அவங்களால எழுந்து அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. அந்த குடும்பத்தில் யாரும் அந்த கொரோனா வைரஸ்னாலே அவர்கள் பாதிக்கப்பட்டபடியினால் உதவி செய்ய முன் வரவில்லை. ஆகவே மதுரையில் கீரைத்துறை என்ற இடத்தை நான் நினைக்கிறேன், அந்த இடத்துல வைத்து அவங்க 2 பாடியும் கிரிமினேட் பண்ணிட்டாங்க. ஒரு மரியாதையான ஒரு அடக்கம் செய்ய ஆள் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். நான் இந்த வாரம் திங்கட்கிழமை காலையிலே இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கேட்டு நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். இதை திருச்சபைக்கு சொல்லுகிறேன், ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், செய்தித்தாள்களை மீடியாஸை பார்க்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏசாயா 43:17 ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. இதை என்னுடைய திருச்சபையில் உள்ள ஒரு 20 குடும்பங்கள் என்று நான் நினைக்கிறேன், என் ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால், டியூஸ்டே ஜூம் பிரேயர் நடத்துகிற வேளையில் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தேன். ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர். எவைகள்? பார்வோனின் ரதங்கள். ஏசாயா 43:17 பார்வோனின் குதிரைகள். இந்த உலகத்திலேயே குதிரைகள் ரதங்கள் எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஈஜிப்சியன்ஸ். எகிப்தியருடைய ரதங்களும் குதிரைகளும் இராணுவங்களும் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காரியங்கள் கூட திரும்ப எழாதபடி ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போக செய்கிற கர்த்தர். இந்த வார்த்தை வேதம் மட்டும் என் கையில் இல்லை என்றால் நான் இதை சொல்ல முடியாது. காரணம், மதியற்ற ஜனம், அரசாங்கத்துடைய சட்டங்களை மதிக்காத ஜனம், தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஜனம், தேவையின்றி வெளியே சுற்றுகிற ஒரு கொரோனா வைரஸ் முழுமையாக சுகமாகும் முன்பே அநேகரோடு பழகி அநேகருக்கு அந்த வைரஸை பரப்புகிற
ஒரு ஜனமுள்ள தேசத்திலே நாம் இருக்கிறோம். அரசியல் கூட்டங்களை நீங்க பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களிலே பார்த்திருப்பீர்கள். இன்னும் மதத்தின் சார்ந்த பல காரியங்களை நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். ஆண்டவர் இந்த தேசத்திற்கு தந்த ஒரு வரப்பிரசாதம் கங்கை என்ற ஒரு நதி. அதை பல ஆண்டுகள் அசுத்தப்படுத்தி வருகிறார்கள். அதை சுத்தம் பண்ண பல திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸ்னால அந்த நதியிலே அநேகருடைய சடலங்கள் மிதந்து வருகிறது. அது ஒன்று ஆண்டவனை மதிப்பதில்லை என்று காண்பிக்கிறது. இரண்டாவது, அந்த சாபம் பரப்பப்படுவதை போல காணப்படுகிற இந்த வேளையிலே எவ்விதம் இந்த கொரோனா வைரஸுடைய காலங்கள் முடியும் என்ற கேள்வி மனித மூளைக்கு வருவது சகஜம். ஆனால் ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு பேசுகிறார். ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுவேன் என்று வேதத்தை விசுவாசிக்கிற, தேவனை விசுவாசிக்கிற அநேகர் எப்பொழுது இந்த வைரஸ்க்கு ஒரு முடிவு வரும் என்று நினைத்தார்கள். அரசாங்கத்திலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று. அரசாங்கத்திலேயும் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. என்னோடு வர்ஷிப் நடத்துகிற ஒருவர் உண்டு. அவர் ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட, அந்த வேக்சின் மட்டும் வந்துருச்சுன்னா அடுத்த நாளே இந்த தேசம் மாறிவிடும் என்று சொல்லி, கடந்த செப்டம்பர் மாதம் என்று நான் நினைக்கிறேன் அவர் சொன்னது. நான் உடனே சொன்னேன், வேக்சின் வருவது நல்லது, மருந்துக்கு நான் எதிரி அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றி, இயேசுவுடைய கரம் நீட்டப்படாமல் இந்த தேசத்திற்கோ உலகத்திற்கோ சுபிட்சம் கிடையாது என்று நான் சொன்னேன். அவர் கொஞ்சம் வருத்தம்தான். ஆனால் இன்று வேக்சினும் வந்துருச்சு, வேக்சினுக்கு தட்டுப்பாடும் வந்துருச்சு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாக விநியோகிக்கப்படும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது இந்த நம்பிக்கையின் வார்த்தையாக குறித்து கொள்ளுங்கள். இது பிராட்காஸ்ட் பண்ணப்படுகிற நாள் அநேகமாக 6ஆம் தேதி 6ஆம் மாசம் 21ஆம் வருஷமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், குறுகிய காலத்தில் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த மாதம் முன்னோடு பேசுகிற ஒரு வார்த்தை, உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் உன்னை காக்கும் என்று. எவைகளில் காக்கும் என்று மட்டும்தான் நான் இன்று பேசப் போகிறேன். அதை தொடர்ந்து மற்ற காரியங்களை மற்ற நாட்களிலே தியானிப்போம். இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன் டேஸ்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவத்திற்குள் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. சிலர் ஏதேனில் இருப்பதை போல நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள், இருக்கிறீர்கள். ஆனா இந்த லாக்டவுன் முடியும் போது நம்மோடு ஏதேனிலே இருந்த சிலர், இந்த வார்த்தைகளை குறித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் பரம கானானிற்குள் இருப்பார்கள். கர்த்தரோடு இளைப்பாரி கொண்டு இருப்பார்கள். தீங்கு நாட்கள் வரும் முன்பு அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு இருப்பார்கள். கடினமான காரியம்தான் நான் பேசுவது. ஆனால் வெகு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பரிசுத்தவான்கள், சில நீதிமான்கள். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பலர் ஏதேனிலே இருந்து துரத்தப்படுவார்கள். எல்லாம் நல்லா இருக்கு, எது நன்மை எது தீமை என்று தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஏதேனிலே ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது. நீங்க அப்படி இந்த விருட்சத்தை போல கையில ஒரு மொபைல் இருக்கு அனைவருடைய வாழ்க்கையில. எது நன்மை எது தீமை எளிதாக பார்த்து விடுகிறார்கள். ஆனால் நன்மை செய்கிற ஆண்டவரை மறந்து விட்டார்கள். அவர்கள் ஏதேனில் இருந்து துரத்தப்படுவார்கள். கடினமான வார்த்தை தான். ஆனால் கர்த்தரை நம்புவாய் என்றால், அவருடைய இரக்கங்களை சார்ந்து கொள்வாய் என்றால், அவருடைய கிருபையும் உண்மையும் உன்னை காக்கும். சிலர் வனாந்தரத்திலே நடத்தப்படுகிறவர்கள் போல நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். சிலர் எகிப்திலே நடத்தப்படுவதை போல இந்த லாக்டவுன் டேஸ்ல நீங்க நடத்தப்படுகிறீங்க. சிலர் எலியாக்கள் கேரித்திலே இருப்பதை போல இருக்கிறீர்கள். சில நோவா பேழையிலே இருப்பதை போல நீங்கள் இருக்கிறீர்கள். பேழையிலே இருக்கிற நீ இந்த நாட்களுக்கு பின்பு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து நீ ஆசீர்வாதமாக மாறப்போகிறாய். ஒரு பேழையில் அடைபட்டு இருப்பது கடினமான காரியம்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை
அதற்கு செவி கொடுத்து நீ இருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவேன். உன்னுடைய எதிராளிகளை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினால் அத்தனை ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால், நோவாவோடு அவர் உடன்படிக்கை பண்ணினார், இனி நான் ஜலத்தினால் இந்த பூமியை அழிப்பது இல்லை என்று. இன்னைக்கு குளோபல் வார்மிங் வருது, பெரிய பனிப்பாறைகள் உருகி கொண்டிருக்கிறது, சமுத்திரத்தின் உயரங்கள் உயரும் என்று சயின்டிபிக்கா அதை ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு பட்டணத்திற்கு ஆபத்து வரலாம் என்று இயற்கை ஆர்வலர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் சொன்னார், இனி நான் ஜலத்தினால் உலகத்தை அழிப்பது இல்லை. ஜலமின்றி விவசாயம் பாதிக்கப்படலாம். கங்கையை அசுத்தம் பண்ணுவதை போல அசுத்தம் பண்ணுகிறபடினால் சில சாபங்கள் ஆங்காங்கே வரலாம். ஆனால் ஜலத்தினாலே ஆண்டவர் உலகத்தை அழிப்பது இல்லை. ஆனால் அவர் அக்னியினால் அழிப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பு நீ முந்திக்கொள். ஒரு பேழையில் காணப்பட்ட ஒரு நோவாவின் குடும்பத்தை போல முந்திக்கொள். ஒரு மோசேயை போல எகிப்திலே தேவனுக்கு வைராக்கியம் உள்ள ஒரு நபராய் நீ இருக்கலாம் இந்த உலகத்திலே. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவர் சித்தம் செய்வான். இந்த நாட்களில் நீ ஒரு மோசேயை போல இருப்பாய் என்றால், உன் விசுவாசத்தை நீ காத்துக் கொள்வாய் என்றால், கர்த்தரை முன்வைத்து ஓடுவாய் என்றால், கர்த்தர் என்னை கொண்டு உன்னோடு பேசுகிறார். நீ ஒரு பெரிய கூட்டத்திற்கு நீ தலைவனாக மாறுவாய். நீ மந்த நா உள்ளவனாய் இருக்கலாம், திக்கு வாய் உள்ளவனாய் இருக்கலாம், பேச துணிவற்றவனாக இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற நீ எப்படி என் குடும்பம் முன் வைத்து போகிற ஊழியத்தை செய்வேனோ செய்ய மாட்டேனோ என்று நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நீ கர்த்தருக்கு முன்பாக ஒரு மோசேயை போல உன்னை ஒப்புக்கொடு, ஒரு காலேப்பை போல ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அடுத்து இந்த லாக்டவுன் டேஸ்ல ஒரு யோசேப்பை போல புறக்கணிக்கப்பட்ட நபராய் இருக்கலாம். உண்மையாகத்தான் நீ ஊழியம் செய்கிறேன், நீ ஒரு ஊழியக்காரனாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உண்மையாய் ஊழியம் செய்கிறேன், பண விஷயத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன், ஏழைகளை உண்மையாய் விசாரிக்கிறேன், ஆனால் என்னை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றதை போல விற்று போடுகிற ஒரு காலமாக இருக்கிறதே என்று சொல்லி, உண்மையுள்ளவனுக்கு சத்தியம் தள்ளுபடி ஆகிவிட்டதோ என்ற கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் நான் உன்னோடு சொல்லுகிறேன், நீ ஒரு யோசேப்பை போல இருப்பாய் என்றால் சகோதரர்களால் விற்கப்படலாம். தண்ணீரற்ற ஒரு துறவிலே உன்னை போட்டு அதை திரும்ப தூக்கி எடுத்து விற்று இருக்கலாம், சிறைச்சாலையிலே இருக்கலாம், பொய் குற்றங்கள் உன்மேல் சாற்றப்படலாம். நான் இந்த இடத்திலே இருப்பதற்கு ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கொடி சுவர் மேல் படரும். கடந்த வாரம் தியானித்ததை போல நீ இஸ்ரவேலுக்கு கண்மலையும் ஒரு மெய்ப்பெருமாக மாறப்போகிறாய். உலகம் பேசட்டும், உன்னை நம்பினோர்கள் பேசட்டும், உன் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தங்கள் குதிங்காலை தூக்கட்டும். ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், தானியேலை உயர்த்தின ஆண்டவர், எஸ்தரை உயர்த்தின ஆண்டவர் என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலத்திலே பலத்த அவருடைய கரத்திலே நீ அடங்கி இருப்பாய் என்றால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். ஒரு கேரித் ஊற்றண்டையிலே ஒளிந்து கொண்டு இருப்பதை போல மற்றவர்கள் எல்லாம் அறியப்பட்டு இருக்கிறார்களே, என்னோடு எனக்கு பின் ஊழியத்தை துவக்கினவர்கள் அறியப்பட்டு இருக்கிறார்கள், தவறான உபதேசங்களை சொல்லுகிறவர்கள் உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஏன் நான் ஒரு சிறு எல்லைக்குள் ஒரு கேரியத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற கேள்வியோடு நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பாய் என்றால் ஆண்டவர் உன்னை சாரிபாத்திற்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவார், இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒரு சூறை செடியின் கீழ் உள்ள ஒரு நிலைமையிலே நீ இருப்பாய் என்றால் ஆண்டவர் அந்த இடத்திலேயும் அவருடைய சித்தத்தை நீ செய்ய உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன்னை தைரியப்படுத்துவார், சோர்விலிருந்து தூக்குவார்.
அந்த சூறை செடியோடு உன்னுடைய அனுபவம் முடிந்து போவது இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அதை தியானியுங்கள். ரூத் ஒரு மோவாப் தேசத்திலே அடைபட்டு கிடந்தான். தாவீது சவுலால் துரத்தப்பட்டவனாக கிடந்தான். யோனா மீனின் வயிற்றிலே அடைபட்டவனாக கிடந்தான். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்று அழைக்கப்படுகிற அசரியா மிசாபேல் சகர் அசரியா அவருடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அக்னியின் உக்கிரத்திலே அவர்கள் இருந்தார்கள். எந்த அக்னி அவர்களை வா வா என்று சொன்னதோ அதே அக்னியிலே நான்காவது ஒரு நபரோடு அவர்கள் உலாவினார்கள். இந்த நாட்களை துச்சமென எண்ணி விடாதிருங்கள். உலகத்திற்கு வந்த அதே பாடுகள் தானே எனக்கு என்று சொல்லி உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளாதிருங்கள். இனி ஒரு எதிர்காலம் உண்டு. உங்களை தொடர்ந்து வந்த எகிப்திய வல்லமை, தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஊழியனாகிய தேவனுடைய வார்த்தையை பெற்ற நான் சொல்லுகிறேன், ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் சிவந்த சமுத்திரத்திலே ஆழ்த்தின கர்த்தருடைய யாவே என்ற நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், இயேசு என்ற நாமத்தினால் சொல்லுகிறேன், ஒரு திரி அணைகிறது போல இந்த தேசத்தை பாழாக்குகிற வல்லமைகள் எல்லாம் அழிந்து போகும். ஒரு வழியற்ற நிலைமையிலே இருக்கிறேனே, வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவார், அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார், ஒரு புதிய காரியத்தை உனக்காக செய்வார். காரணம் அவரது கிருபையும், his unfailing love, his unfailing mercy, his unfailing love and faithfulness always protect you. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு அருளுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. ஆனால் தாவீதுக்கென்று ஒரு கிருபையை அவர் காண்பித்தார். ஏசாயா 55:3 என்று நான் நினைக்கிறேன். தாவீதுக்கு அருளினமா கிருபைகளை உனக்கு அவர் அருளுவார். ஏன் தாவீதுக்கு? எல்லா ராஜாக்களும் தங்களை அரியணையிலே வைத்து தங்களை அழகு பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்று உலகத்திலே பாருங்கள், தங்கள் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் இன்னொருவருடைய அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொருவரை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக நீ இருப்பாய் என்றால் கர்த்தரை குறித்தே நீ மேன்மை பாராட்டுவாய். அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை குறித்தே அவன் மேன்மை பாராட்டினான். இன்று நீ சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறாயா? இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறாயா? தேவன் உனக்கு அருளுகிற கிருபை, இரக்கம், உண்மை, சமாதானம், தயவை குறித்து மேன்மை பாராட்டுகிறாயா? கர்த்தர் நிச்சயமாக உன்னை பாதுகாப்பார். எந்த காரியங்களில் பாதுகாப்பார்? சில நிமிடங்கள் மட்டும் நாம் தியானிப்போம். இந்த உலகத்திலே நான் சொன்னதை போல மலைகள் விலகுகிற, பர்வதங்கள் நிலை பெயருகிற ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற ஆண்டவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை ஸ்திரப்படுத்தும்படி தம்மால் தெரிந்து கொண்டவர்களுடைய விஷயத்திலே ஜாக்கிரதையாய் இருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமையும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தன்னுடைய கிருபையினாலே அழைத்தவராக அவர் இருக்கிறார். சங்கீதம் 89:24 என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். ஏன்? என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். இன்று வெட்கப்படுத்தப்பட்டு உன்னோடு உள்ளவர்கள், உதவி செய்ய வேண்டியவர்கள் விரோதமாய் இருக்கிற வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய ஊழியத்தினாலே நன்மை பெற்றவர்கள் உனக்கு விரோதமாக, உன் தகப்பனினால் நன்மை பெற்றவர்கள் உன் குடும்பத்திற்கே விரோதமாக செயல்படுகிற இந்த காலத்திலே இந்த வார்த்தையை என்னோடு நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் 28ஆம் வார்த்தையின்படி சொல்ல, என் கிருபையை என்றென்றைக்கும் உனக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். பயப்படாதே. மலைகள் விலகினாலும் பயப்படாதே. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பயப்படாதே. திரளான தண்ணீர்களை கண்டு நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே.
உங்களுடைய உள்ளம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேலில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ள பழகுங்கள். எரேமியா தீர்க்கன் அந்த புலம்பலின் பகுதியிலே சொல்லுகிறான், நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையே, உம்முடைய கிருபையே. கர்த்தர் எவைகளில் உங்களை பாதுகாப்பார்? மிக மிக நீங்கள் அறிந்த பகுதி என்னாகமம் 6ஆம் அதிகாரம் அதில் உள்ள 24ஆம் வசனம். அதிலே ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் ஆசாரியர்களுக்கென்று ஒரு தகுதியை கொடுத்தவர் மட்டுமல்ல, ஒரு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் யோர்தான் பிரவாகித்து ஓடினது. ஆனால் இஸ்ரவேலின் ஜனங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருந்த ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தானிலே வைத்த வேளையிலே அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அந்த மரணம் என்ற அந்த நதி பின்னிட்டு திரும்பினது. இது உனக்காக நிற்கிற ஆசாரியன் உண்டா? உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஊழியர் உண்டா? உனக்கென்று ஒரு திருச்சபை உண்டா? உன்னை ஆசீர்வதிக்க உனக்கு ஒரு பெற்றோர் உண்டா? யோசித்து பாருங்கள். வழிப்போக்கர்கள் இனி உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஒன்று உன் தகப்பன், உன் தாய் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு நரை வயதுள்ள ஒரு நபர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நரை முடியுள்ள ஒருவர், தேவனை அறிந்த ஒருவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு தீர்க்கன் உன்னை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஒரு நற்செய்தியாளர் உன் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். உனக்காக வழக்காட ஒரு ஆண்டவர் இருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் எவ்விதம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள் வரை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும்படி அவர் உன்னை காக்க கடவை. கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளி பிரகாசத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவை. He will shine upon his countenance. அவருடைய திருமுக ஒளி பிரகாசத்தை உன்மேல் வீசுவார். உன்மேல் கிருபையா இருக்க கடவை. தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி தமது சமாதானத்தை கட்டளையிட கடவை. ஜனவரி 1ஆம் தேதி நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது கிருபையும் உண்மையும், கிருபையும் சமாதானம், கிருபையும் இரக்கமும், ட்வின்ஸ் போல அது உன்னை கூப்பிட்டுட்டு வரும் அப்படின்னு சொன்னேன். கிருபை, அந்த ஆண்டவர் அந்த கிருபையை வெளிப்படுத்துவார். முதலாவது, உன் ஆசீர்வதித்து உன்னை காக்கிற ஆண்டவர் 121ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டதை போல உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு அவர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். 121ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டதை போல உன் போக்கு, உன் வரத்து. இன்னைக்கு பிரயாணங்களிலே கர்த்தருடைய கிருபை தேவை. குறிப்பாக நாம் இருக்கிற இந்த தேசத்தில் நல்ல ஹைவேஸ் இப்போ இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு காலத்திலே சென்னையுடைய பாதை தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரையிலே இருந்து புறப்படுகிற மார்க்கங்களை நான் சொல்லுகிறேன். திண்டுக்கல், நத்தம், இந்த பகுதிகளில் உள்ள ரோடுகளை பார்க்கும்போது இப்போ நல்லா போட்டிருக்கிறாங்க. ஆனால் விபத்துகள் கூடிவிட்டது. காரணம், வாகனம் சரியாகத்தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு டிரைவிங் சென்ஸ் இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஒன்று, உன் போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்றால் பிரயாணங்களிலே அவர் உன்னை பாதுகாக்க வேண்டும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார். அப்ப என்னன்னா, போக்கு வரத்திலே கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். சிலருடைய போக்கு ஆசீர்வாதமா இருக்கும், வரத்து ஆசீர்வாதமா இருக்காது. பிசினஸ்க்கு 10 லட்சம் கொண்டு போவாங்க, ஆனால் வரும்போது 3 லட்சம் 7 லட்சம் கடனோடு அவர்கள் வருவார்கள். இல்லை என்றால் இழந்து வருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன். நீ 10 லட்சத்தோட புறப்பட்டனா 20 லட்சம் 12 லட்சத்தோடையாவது நீ திரும்பி வரணும். 10 லட்சத்தோட போயிட்டு 20 லட்சத்தோட திரும்பி வந்தால் யாரையோ கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். 10% மார்ஜின் லாபம் வச்சு வித்தா நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வாதம் உள்ளவர்கள். 200% நீங்கள் லாபம் வச்சு வித்தா யாரையோ ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். அவன் அதை செய்கிறானே, இவன் இதை செய்கிறானே. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று உண்டு. எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய்.
1 மடங்கல்ல 100 மடங்கு நீ அறுப்பாய். என் வாழ்க்கையிலே இருந்து நான் சொல்ல முடியும். நன்மைகளை விதைக்க பழகிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும், நாட் ஓன்லி இன் த டிராவலிங், அந்த பயணங்களில் மட்டுமல்ல, உன் போக்கு வரத்து ஆசீர்வாதமா இருக்கும். பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நான் பட்டணத்தில் இருக்கிறபடியினால்தான் பொல்யூட்டட் நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நகரவாசிகள் வியாதியாக இருப்பதில்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியும் சார். கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இந்த பூமியில ஸ்கார்ச்சிங் ஹீட் இருக்கு. தமிழ்நாடு, மதுரை, இந்தியாவின் சில பகுதிகளிலே நம்ம சூரியனை கடிந்து கொள்வதில்லை. நாம் சூரியனை வணங்குவதும் இல்லை, ஆனால் சூரியனை திட்டவும் கூடாது. சூரியனை வணங்க, அது நம்மை சிருஷ்டித்தது அல்ல, அதையே நம்முடைய தேவன் தான் சிருஷ்டித்தார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சிலர் கேட்பார்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற உங்களுக்கும் எங்களுக்கும் பல வித்தியாசங்கள் என்று. பல வித்தியாசங்கள் அல்ல. நீங்கள் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்கிறோம், அவ்வளவுதான். நீங்கள் ஒரு சேவலை பலி கொடுக்கிறீர்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் எங்கள் பாவங்களை மன்னித்தது என்று அறிக்கை இடுகிறோம், அவ்வளவுதான். அதை செய்தது 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பாவங்களை மன்னிக்க அவருடைய இரத்தம் அதிகாரமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எங்கள் பாவங்கள் சிவந்த ஒரு நிலைமையிலே காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உறைந்த பனியை போல அது வெண்மையாகும், வெண்மையாக்கி இருக்கிறார். ஆகவே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாக சேர்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருந்தால், இந்த வார்த்தையை கேட்கிற நீ யாராய் இருந்தாலும், ஆண்டவருடைய இரத்தத்தை நம்பி, அவருடைய நாமத்தை நம்பி, அவருடைய சிலுவையை நம்பி ரட்சிக்கப்பட்டிருப்பாய் என்றால் நீ பாக்கியவான். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாய் என்றால், வரும் கோபத்திற்கு நீயோ உன் குடும்பமோ உன் சந்ததியோ தப்ப முடியாது. அவரை அண்டிக்கொள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 2 சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். என் வார்த்தையை நான் துரிதமாக முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார், அதை பாதுகாப்பார். 127ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டி தருகிறவர், ஆனா நகரத்தை காக்கிறவர். அவர் நகரத்தை காக்கிறவர். ஒரு புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு நினைச்சு ஏமாந்துறாத. உன் பணம் உன்னைய பாதுகாத்துரும். உனக்கு நல்ல காட்ஸ் இருக்கிறார்கள், நல்ல மெய் காப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து முடித்து விடாதே. நம்முடைய தேசத்தில் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவருடைய மெய்காப்பாளனே அவருடைய ஜீவனுக்கு உலை வைத்து விட்டான். கர்த்தர் தான் நகரத்தை காக்க முடியும். கர்த்தர் தான் நாம் இருக்கிற மதுரை பட்டணத்தில் இந்த கொரோனா வைரஸில் இருந்து அவர் பாதுகாக்க முடியும். இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும், ஆந்திராவை பாதுகாக்க முடியும், தெலுங்கானாவை பாதுகாக்க முடியும், கேரளாவை பாதுகாக்க முடியும். இந்த தேசத்தின் வட இந்திய பகுதிகளை அவர் பாதுகாக்க முடியும். அந்த ஆண்டவர் தன்னுடைய பாதுகாப்பின் கரத்தை நீட்டுவார். அடுத்து, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி உன்னை பாதுகாப்பார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த இடத்துல யாபேஸ் என்பவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். 2 வசனங்கள் தான் அவனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஏன்? அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்து அவனுக்கு துக்கம் என்றே பெயரிட்டாள் என்று சொல்லுகிறார்கள். அவனுடைய ஆரம்பத்தை பாருங்கள், துக்கம். ஆனால் அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? அவனுடைய பெயராலே ஒரு நகரம் எழுந்தது, யாப்பேஸ் பட்டணத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அந்த அளவிற்கு அவன் ஒரு தலைவனாக சகோதரரை பற்றி பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். மதுரையிலே ஊழியம் செய்த ஒரு ஊழியர் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே தான் செய்வது சரியா தவறா என்று அவருக்கே தெரியவில்லை. ஒரு ஊழியர் என்றால் வார்த்தையை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பிரசங்கம் பண்ணிட்டு என்னாத்துமாவை போட்டு போவதா? இல்லை என்றால் தன்னோடு வருகிறவர்களுக்கு உதவி செய்வதா? ஏழைகளுக்கு உதவி செய்வது சரியா தவறா? தரித்திரருக்கு உதவி செய்வது சரியா தவறா?
ஒரு வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு நிற்பது சரியா தவறா என்ற கேள்வியோடு இருந்தார். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணும் இந்த வேளையிலே இருந்து 3 நாளைக்கு முன்பு கர்த்தர் அவரோடு பேசினார். உன்னுடைய ஊழியம் சரிதான், நீ செய்வதை செய்து கொண்டே இரு. பெரிய வளர்ச்சி உன்னோடு இல்லாவிட்டாலும் நீ செய்கிற ஊழியத்தை அதே ரீதியாக செய்து கொண்டிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். உன்னோட வழக்காடுகளோட அவர் வழக்காடுவார், நீ வழக்காடாதே என்று பேசி கர்த்தர் அந்த ஊழியரை அவர் ஆசீர்வதித்தார். இந்த வேளையிலே என் வார்த்தையை கேட்கிற சகோதரனே, உன்னுடைய ஆரம்பம், உன்னுடைய வாழ்வு இன்று எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் யாப்பேஸ் உடைய வாழ்வு துக்கத்தோടെ ஆரம்பித்தது. அவன் தேவரீரை நோக்கி, என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், நான் சாபத்தில் இருக்கிறேன், துக்கத்தில் இருக்கிறேன், என் எல்லையை நீர் பெரிதாக்க வேண்டும், நான் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கிறேன், என்னை நீ என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். ஆனால் 3வது ஒரு வார்த்தை பாருங்கள், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபித்தான். இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் வருகிறது, நல்லது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தோடு சில வேளைகளில் பொறாமை சேர்ந்து வரும். எப்படி கிருபையோடு சமாதானம் வருகிறதோ, கிருபையோடு இரக்கம் வருகிறதோ, கிருபையோடு தேவனுடைய உண்மை வருகிறதோ, அதே போல ஆசீர்வாதத்தோடு பொறாமை வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சில வீட்டில் அழகான குழந்தை பிறக்கும், ஆனால் அந்த குழந்தை முகத்தில் ஒரு கரும்புள்ளியை குத்துவாங்க, இல்லைன்னா ஒரு செம்புள்ளியை குத்துவாங்க. ஏன் தெரியுமா? பொறாமப்பட்டுறக்கூடாது, கண் வச்சிடக்கூடாது. சில குடும்பங்களில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய மற்றவங்களுக்கு கூட காண்பிக்க மாட்டாங்க, ஒரு போட்டோவை காமிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஐயோ, பொறாம உள்ள ஒரு உலகத்திலே இருக்கிறோமே என்று. அது உண்மையா என்றால் உண்மைதான். அது பொறாமையோ என்றால் அதற்கு எதிர் நிற்கத்தக்கவன் யார்? ஆனால் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது, பொறாமையோ எழும்புரிக்கு. உன் வாழ்க்கையிலே பொறாமைக்கு இடம் கொடுப்பாய் என்றால் டியூபர்குலோசிஸ் தான் முடிவு. கர்த்தர் என்ன கொண்டு உன்னோடு பேசுகிறாரு, நீ பொறாமப்படாத, மற்றவர்கள் பொறாமப்படுற இடத்துக்கு நீ உயர்த்தப்படு. ஆனால் அந்த வேளையிலே உனக்கு ஒரு ஜெபம் இருக்கணும், தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. உன் போக்கையும் வரத்தையும் அவர் காப்பார், நகரத்தை காப்பார், தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி காப்பார். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 5:23 அவர் உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாப்பார். இன்னைக்கு அநேகருடைய ஆவி பாதுகாக்கப்படுகிறது, ஆனா ஆத்துமா சரீரத்திலே பிரச்சனை. சிலருடைய வாழ்க்கையிலே சரீரம் பாதுகாக்கப்படுகிறது, ஆனால் அவருடைய ஆவி இல்லை, அவருடைய ஆவி இல்லை. இந்த தேசத்தில் பாடி பில்டரில் 2nd பிளேஸில் இருந்தவர் உங்களுக்கு தெரியும். இந்த 2nd வேவ்ல அவர் மரித்து விட்டார். இன்று வந்த செய்தி, தமிழ்நாட்டில் உள்ள அந்த ஊரில் உள்ள பெஸ்ட் பாடி பில்டர், அவர் தான் அந்த ஊரில் ஆணழகன் போட்டியில் முதலிடத்தில் இருந்தவர். நான் பிரசங்கிக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்பு அவர் மரித்து விட்டார். 44 தான் அவரது வயது என்று சொல்லப்படுகிறது. உங்களை கர்த்தர் தான் தீங்கில் இருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆவியை அவர் பாதுகாக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 உங்களுடைய சரீரத்தை அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக. அடுத்து உபாகமம் 7:9 அவர் தன்னுடைய உடன்படிக்கையை அவர் பாதுகாக்கிறவர், அவர் தன்னுடைய உடன்படிக்கையை பாதுகாக்கிறவர், உடன்படிக்கை செய்கிறவர், அந்த உடன்படிக்கையை அவர் பாதுகாக்கிறவர். 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும், உன் குடும்பமும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் தன்னுடைய உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்வார். வேதத்திலே தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது, நீங்கள் உண்மையற்றவர்களாயிருந்தால் நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. காரணம், நான் என்னைத்தான் நான் மறுதலிக்க மாட்டேன். பரிசுத்தம் உள்ளவர் ஒரு கோபத்திலே அவர் பரிசுத்தத்தில் இருந்து விலகப் போவதில்லை. கிருபை உள்ளவர் ஒரு கோபத்திலே கடிந்து கொள்ளலாம், இமை பொழுது உன்னை கைவிடலாம், ஆனால் மகா இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார்.
என் வார்த்தையை சரியாக கவனித்துக் கொண்டிருங்கள். உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் பாதுகாத்துக் கொள்வார். இன்னைக்கு உலகத்தில் உயர்வானவர்கள் உன்னோடு உடன்படிக்கை பண்ண வரமாட்டார்கள். ஒரு ஏழையை ஒரு பணக்காரன் மணந்து கொள்ள முன் வர மாட்டான், அழகா இருந்தால் கூட. ஒரு உலகத்திலே ஒரு சாதாரணமானவனோடு ஒரு பிரபல்யமான நிறுவனர் உடன்படிக்கை பண்ண வரமாட்டார். ஆனால் ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஏதேனிலே அவர் உடன்படிக்கை பண்ணினார், அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினார் ஆதாமுடைய சந்ததிக்கு. அடுத்து நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த நோவாவோடு உடன்படிக்கை பண்ணின ஜலத்தினால் இந்த உலகத்தை அழிப்பதில்லை என்று சொன்ன அந்த உடன்படிக்கையை அவர் தன்னுடைய இறுதி வரைக்கும் அவர் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். அடுத்தவர் மோசேயோடு உடன்படிக்கை பண்ணினார். அது இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு சமானமாய் அந்த உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொண்டார். அடுத்து தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த தாவீது ஒரு யூதா குடும்பத்தோடு அவர் உடன்படிக்கை பண்ணினார். ஆகவே செங்கோல் அவர்களை விட்டு இன்று வரைக்கும் நீங்கவில்லை. இன்று வரைக்கும் உலகத்திலே ஒரு சின்ன நாடு, ஆனால் உலகத்தால் பேசப்படுகிற நாடாக இருக்கிறது. அதை சுற்றி இருக்கிற 11 நாடுகளினால் அது தாக்க ஏதுவான நாடாக இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு நாடாக இருக்கிறது. காரணம், தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மோடு யார் உடன்படிக்கை பண்ணினார்? ஆனால் நமக்காக யார் என்றால் 5வது உடன்படிக்கையாக இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை அவர் பாதுகாப்பார். அந்த சிலுவையில் இருந்து கிருபை உன்னை ரட்சிக்கும். அவருடைய இரத்தத்தினாலே நீ பாதுகாக்கப்படுவார். அவருடைய தழும்புகளினாலே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை தியானித்துக்கொள், அந்த தழும்புகளினாலே நீ சுகமாக்கப்படுவார். உனக்காக தண்டிக்கப்பட்டார், உன்னுடைய அக்கிரமத்தை அவர் எண்ணாதிருக்கிறார், உன் மீறுதலை அவர் குலைத்து போட்டார், உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். உடன்படிக்கையை பாதுகாக்கிற ஆண்டவர், அந்த ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நான் உன்னை பாதுகாப்பேன், உன் ஆவி, உன் ஆன்மா, உன் சரீரத்தை பாதுகாப்பேன். இன்றைய கால சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லா இடங்களிலும் உண்மையற்ற நிலைமைகள். Even in the Christianity, even amongst the ministry of the Lord, உண்மையிலே குறைந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். He cannot deny. He can't deny. அவர் தன்னைத்தான் மறுதலிக்க மாட்டார். அற்புதம் செய்வேன் என்று சொன்னால் அற்புதம் செய்தே ஆவார். ஒரு வார்த்தையை உனக்கு கொடுத்தால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஒரு வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட கீழே விழுவது இல்லை. உன்னை பாதுகாப்பேன் என்று என்னை கொண்டு சொல்லுகிறார். என்னுடைய உண்மையும் என் கிருபையும் உன்னை பாதுகாக்கும். எந்த நிலைமையிலே அவர் இருக்கிறாரோ அதே நிலைமையிலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு வீட்டில் ஒரு சர்வெண்ட் இருந்தாங்க. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு, அந்த அரசியல்வாதி ஒரு இடத்துல ஒரு சைன் பண்ணால் அந்த பகுதியிலே ஒரு வேலை கிடைக்கும் என்று. தன்னுடைய வேலையற்ற மகனுக்காக அவங்க அந்த அரசியல்வாதிகிட்ட போய் சிபாரிசு கேட்டாங்க. எத்தனையோ ஆண்டுகள் உங்கள் வீட்டில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன், என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி தந்தீங்கன்னா என் குடும்பம் மாறிடும், ஸ்டேட்டஸ் மாறிடும், போஷிக்கப்படுவோம் என்று அந்த அரசியல்வாதி பார்ப்போம் என்று சொன்னார். இந்த ஏழை விதவை அதை நம்பினார்கள். சில நாட்களுக்குள்ள அந்த போஸ்ட் அது கையெழுத்திடப்பட்டு ஒருவருக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு. அது யாருக்கு தெரியுமா கிடச்சிச்சு? அந்த அரசியல்வாதியுடைய மனைவியுடைய பிரதருக்கு, மச்சான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மச்சான். அவருக்கே தெரியாது அந்த வேக்கன்சி இருந்தது. இந்த அம்மா போய் கேட்டாங்க, என் பையனுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுங்க, இத்தனை ஆண்டுகள் நான் பணிபுரிந்திருக்கிறேன் என்று. ஆனால் நடந்ததோ மாறின காரியம். அதுலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ஏன் அரசியல்வாதியாக இருக்கிறாருன்னா அதனால தான். அவர் தன்னைத்தான் மறுதலிக்க மாட்டார். மாடி மேலே மாடி, வீடு தவறல்ல, ஆனால் மாடி மேல் மாடி கட்டுகிறவனுக்கு, அடுத்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்லா வாழுங்க, உங்களுக்கு தேவையான வீடை கட்டி நீங்கள் வாழுங்க.
ஆனால் ஊரையே வளைச்சு போடணும்னு நினைக்காதீங்க, அது தேவனுடைய சித்தம் அல்ல. we are not politicians. நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், அது உன்னை பாதுகாக்கும். உன் போக்கை வரத்தை அவர் பாதுகாப்பார். நீ குடியிருக்கிற நகரத்தை அவர் பாதுகாப்பார். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி பாதுகாப்பார். அவரால் பாதுகாக்க முடியாத காரியம் ஒன்றுமில்லை. He remains faithful, for he cannot deny who he is. Hallelujah. அவர் உன்னை பாதுகாப்பார். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, ஒரு சம்பவத்தை சொல்லி என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். ஜெர்மனியிலே பிறந்து ஊழியராக இருந்த ரெய்னார்ட் பாங்கே, அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்தியாவிலே உள்ள அநேகர். அவர் அமெரிக்க தேசத்திலே இருக்கும்போது ஒரு பெரிய செல்வந்தருடைய வீட்டை டெடிகேட் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டார். அந்த வீட்டில் என்ன முக்கியத்துவம் என்று அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் இன்ஜினியர் சொன்னார், இந்த வீடு அட்டாமிக் பாமால் அழிக்கப்படாது. காரணம், இதில் அதற்கு தகுந்த பங்க்ஸ் இருக்கு இந்த வீட்டில். அடுத்து எலக்ட்ரிசிட்டி இந்த நியூயார்க் ஃபுல்லாக இல்லாட்டா கூட இந்த வீட்டிற்குள்ளே எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அந்த அளவு இதில் ஜெனரேஷனுக்கு வழி வச்சிருக்கிறோம். அடுத்து உலகம் முழுவதும் பொல்யூட்டட் ஆனாலும் இதற்கு தேவையான ஆக்சிஜனை சப்போர்ட் பண்ணுகிற பிளான்ட் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அடுத்து அட்டாமிக் வேர்ல்டு வார் வரலாம், இன்னைக்கு வந்துருச்சு. அவர் டெடிகேட் பண்ணும்போது நடக்கலை. இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதான்னு தெரியல, இது ஒரு பயோ வெப்பன். இது ஒரு வார் டைம் தான். நமக்கு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கோவிட் வார் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட் சரியான வார்த்தை, தேவையான வார்த்தை. அப்படி பயோ வார் வரும்போது பயங்கரமான வைரஸ்கள் அவிழ்த்தாலும் இந்த வீட்டுக்குள்ள பாதுகாப்பு உண்டு என்று அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் சொல்லி அமர்ந்தார். அப்பொழுது ரெய்னார்ட் பாங்கே இறுதி ஜெபத்திற்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக எழும்பி நின்று சொன்னார், இந்த வீட்டிற்காக நன்றி, இந்த வீட்டை கட்டி இதில் இருக்க போகிற குடும்பத்துக்காக நன்றி, ஸ்தோத்திரம், இதை கட்டின வல்லுநர்களுக்காக ஸ்தோத்திரம், அந்த அளவுக்கு இந்த வீடை வடிவமைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் இதை காட்டிலும் ஒரு ப்ரொடெக்டட் ஹவுஸ் எனக்கு இருக்கு, ஒரு ப்ரொடெக்டட் ஹோம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லி அந்த வீட்டை, அந்த இன்ஜினியரை, அந்த கான்ட்ராக்டர் ஆசீர்வதித்து பெனிடிக்ஷனோடு அவர் அமர்ந்திருக்கிறார். அந்த வீட்டை வடிவமைத்த வல்லுநர் ஓடி வந்தார். இதை காட்டிலும் பாதுகாப்பான இடம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட இருக்கு. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானாகிய நான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். காரணம், கர்த்தருடைய நாமம் கிருபையுள்ளது, அது இரக்கம் உள்ளது, அது உண்மை உள்ளது, அது காக்கும் வல்லமையுடையது. அந்த கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானாகிய நான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பேன் என்று அவர் சொன்னார். இன்று உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? நான் இந்த பிரசங்கம் துவங்கும்போது சொன்னேன், ஏதேனை போல நீங்கள் வாழ்கிறீர்களா? ஒரு பேழைக்குள் நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு மோசேயை போல வனாந்தரத்தில் இருக்கிறீர்களா? ஒரு யோசேப்பை போல இன்னொரு அரண்மனையிலே, இன்னொரு இடத்திலே உள்ள சிறைச்சாலையிலே இருக்கிறீர்களா? ஒரு கேரி தண்டையிலே இருக்கிறீர்களா? ஒரு சூறை செடியின் கீழ் இருக்கிறீர்களா? இல்லை என்றால் ஒரு மேலறையில் உள்ள அப்போஸ்தலர்களைப் போல இருக்கிறீர்களா? மேலறைக்கு அப்போஸ்தலர்கள் செல்லும் முன்பு அடைக்கப்பட்ட வீட்டிற்குள் இருந்தார்கள். அதை ரோம வல்லமையும் பெனிட்ரேட் பண்ண முடியும். ஆனால் அதை காட்டில் ஒரு வல்லமை, இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நபர் பெனிட்ரேட் பண்ணி வந்து சொன்னார், பயப்படாதீங்கள், உலகத்தின் கடைசி வரையும் நான் உங்களோடு இருப்பேன். Don't be fear. Fear not. I am the Almighty God, unfailing Lord. கைவிடாத ஆண்டவர், நான் உங்களோடு இருப்பேன். அடுத்து உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியையும் சீசராக்குங்கள். நம்பிக்கையற்ற இந்த உலகத்திற்கு நம்பிக்கையாயிருங்கள், இருளில் உள்ள இந்த ஜனங்களுக்கு வெளிச்சமாயிருங்கள் என்று சொல்லி அவர்களை மேல் வீட்டறைக்கு அழைத்தார். எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படும்படி, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படி, உன்னதத்தின் வல்லமையினால் நிரப்பப்படும்படி உன்னை ஒப்புக்கொடு.
அடுத்து இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். உமது கிருபையும் உமது உண்மையும் இப்பொழுதும் என்னை காக்கட்டும். 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படி, நன்மையினாலும் இரக்கத்தினாலும் என்னை முடிசூட்டி அருளும். ஏசாயாவிலே சொல்லப்பட்டதைப் போல தாவீதுக்கு அருளின கிருபைகளை எனக்கு நீர் அருளி அருளும். இந்த 40ஆம் சங்கீதத்தின் இறுதி வசனம் இவ்விதம் சொல்லுகிறது, நானோ சிறுமையும் எளிமையுமானவ, என்னை உலகம் மறந்தது, என்னை தாய் தகப்பன் 6 சகோதரர்கள் மறந்தார்கள், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருந்தார். 5 கண்டத்தில் உள்ளவர்கள் உன்னை மறந்தாலும் உன்னை மறவாத தேவன் உண்டு. உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை மறந்தாலும் உன்னை மறவாத ஆண்டவர் ஒருவர் உண்டு. காரணம், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஒரு திரி அணைவதை போல இந்த எதிர் வல்லமைகளை நீர் அணைந்து போகச் செய்யும். ரதங்களையும் குதிரை வீரர்களையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளைப் போல பல வல்லமைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களை நீர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்தருளும். உம்முடைய உண்மையும் கிருபையும் எங்களை காக்கட்டும். பொக்கையும் வரத்தையும் எங்கள் நகரத்தையும் எங்கள் வீட்டை எங்கள் பிள்ளைகளை எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தையும் எங்கள் எதிர்காலத்தையும் பாதுகாப்பீராக. இந்த ஜெபத்தோடு எழுந்து நின்று என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே உலகத்திலே காணப்படுகிற வல்லமைகள், தலை விரித்தாடுகிற கொந்தளிக்கிற அலைகள் எழுகிற இந்த வேளையிலே உமக்கு முன்பாக நிற்கிற ஊழியனாக, ஆசாரியனாக, அப்பா அடிமையாக, சகோதரனாக நான் என்று ஜெபிக்கிறேன். எங்களுக்கும் சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களை பாதுகாப்பீராக, அவர்களை பாதுகாப்பீராக, போஷிப்பீராக, ஆதரிப்பீராக. யோர்தானை போல மரணத்தின் வல்லமைகள் பிரவாகித்து ஓடுகிற இந்த நாட்களிலே ஆசாரியருடைய கால்கள் நிற்பதைப் போல அநேக ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடியினால் அந்த ஜெபங்களுக்கு வெளியரங்கமாக நீர் பதில் தருவீராக. அற்புத அதிசயமான செய்திகளை இந்த மாதமே நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்தீர். நீர் உண்மை உள்ளவர் என்றார், நீ நீதியுள்ளவர் என்றார், நீர் உம்முடைய உண்மையின்படி இறங்குகிறவர் என்றார், உம்முடைய இரக்கத்தை வெளிக்காட்டுகிறவர் என்றார். இந்த சந்ததிக்கு உமது வல்லமையை இன்றைக்கே நீர் காட்டியிருளும். எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும். சத்துரு பலனற்று போகும்படி கர்த்தர் கிருபை செய்தருளும். மனிதருடைய வார்த்தைகள், மீடியாசுடைய வார்த்தைகள் செயலற்று போவதாக. கர்த்தருடைய வார்த்தை நிலை நிற்பதாக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அது யாபேசோடு இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லையை பெரிதாக்கி அவனுடைய துக்கத்தை மாற்றினது மட்டுமல்ல, தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்ததை போல நீர் பாதுகாப்பீராக. தாவீதுடைய சிங்காசனத்திலே அவன் தேவனை அமர வைத்ததை போல எங்களுடைய எதிர்காலத்தை, எங்களுடைய சித்தம், எங்களுடைய வில் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுவீராக. ரைனசுல்லா, ரைனசுல்லா, ரைன் இன் மீ. எங்களுக்குள் இருந்து சிங்காசனம் அமைத்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எஸ்டாபிஷ் யுவர் த்ரோன் ஓ லார்ட். உம்முடைய சிங்காசனத்தை எங்கள் இருதயத்தில் வைப்பீராக. உம்மை நாங்கள் ராஜாவாக நாங்கள் அப்பா வணங்குகிறோம், ராஜாவாக நாங்கள் போற்றுகிறோம், ராஜாவாக நாங்கள் உயர்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர் மட்டும் எங்களை ஆளும். வேறு பயம் எங்களை ஆள வேண்டாம், அந்நிய வல்லமைகள் எங்களை ஆள வேண்டாம். மருத்துவம் நல்லது, ஆனால் மருத்துவர்கள் எங்களை ஆள வேண்டாம் ஐயா. அரசியல் நல்லது, ஆனால் நீர் மட்டும் எங்களை ஆண்டு கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் ஒரு திரியை அணைய பண்ணுவதைப் போல எகிப்தியர் இராணுவ கூட்டத்தை, குதிரைகளையும் ரதங்களையும் ஆழ்த்தின வல்லமையும் எங்களோடும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களோடும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் தன்னுடைய உண்மையின்படியும் தன்னுடைய கிருபையின்படியும் உங்களை பாதுகாப்பார். உங்கள் ஆவி, ஆன்மா, சரீரம், உங்கள் போக்குவரத்து, உங்களுடைய உடைமைகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிராணனை அவர் பாதுகாப்பார். உங்களுடைய பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி விடுவார். மருத்துவமனையிலிருந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் சுகமாகி வீட்டிற்கு வருவீர்கள். யோர்தானுடைய வல்லமையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆசாரியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறபடியினால் யோர்தான் பின்னிட்டு திரும்பும். சிவந்த சமுத்திரம் போல இந்த உலகம் தடுமாறி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே
ஒரு திரி அணைவதைப் போல கர்த்தர் அணைய பண்ணுவார். காரிருள் ஜனங்களை மூடினது உண்மைதான், ஆனால் நித்திய வெளிச்சமாகிய கர்த்தருடைய திருமுக ஒளி பிரகாசம் உங்கள் மேல் வீசும். அற்புதங்களை காண்பீர்கள். இந்த ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்கிற நீங்கள் டியூஸ்டே ப்ரேயர், ஜூம் ப்ரேயரில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஃப்ரைடே கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். விபிஎஸ்ல உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி உதவி செய்த பெற்றோருக்கு நன்றி. வெர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் அது நீங்கள் அனுப்புனீங்க, ஸ்தோத்திரம். அதே போல் யூத் மீட்டிங்கில் சிலர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதில் உதவி செய்த ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக அந்த சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி, அது ஒரு சிறிய ஊழியம் என்று எண்ணி விடாதீர்கள். அதை பொறுப்படுத்து நடத்தி தந்த சிஸ்டர் கிருபா ஜேம்ஸ் அவர்களை கர்த்தர் குடும்பத்தோடு ஆசீர்வதிக்கட்டும். அதற்கு உறுதுணையாக இருந்த சுகந்தா எட்வின் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். தியானிக்க கர்த்தர் பலன் தருவார். நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். எதற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்று வரும் நாட்களில் நான் உங்களோடு பேசுகிறேன். God bless you.